அப்படி விளையாடி இருக்கிற அந்த பசங்களை நல்லா உத்து பார்க்கும்போது தான் காயத்ரி இவங்க அம்மாவுக்கும் தெரியுது அந்த பசங்க வேற யாருமே கிடையாது, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் விஷம் குடிச்சிட்டு தீ குளிச்சு இறந்து போனாங்களே அந்த குழந்தைங்க தான் இப்போ காயத்ரி இவங்க வீட்டு வாசல்ல விளையாடிட்டும் இருக்காங்க. இப்போ நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க, நான் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் என் கட்டுப்பாட்டுல இந்த வீட்டில் இறந்து போன அந்த 6 ஆன்மாவும் உன் குடும்பத்தை சும்மா விடாது, உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் நிறைய பேர் இந்த வீட்டில் ஒருத்தர் இல்லை 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்க இந்த வீட்டில் தங்கணுமான்னு கேட்கும்போது யார் தங்குவா, மூச்சை விட்டுறாரு. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த உண்மை சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம நினைச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேசும்போது ஒரு வாய்ஸ் நோட்டை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் காயத்ரி. இவங்க ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தையும் சேர்ந்தவங்க. அண்ட் இந்த திகில் பேசும்போது காயத்ரி இவங்களுக்கு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு நடக்கல. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சொல்ல போனா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட காயத்ரி வீட்டு இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு நெருக்கமான அந்த குடும்பத்தில் தான் ஒரு பயங்கர சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2005 அண்ட் 2005 நடந்த அந்த ஒரு சம்பவம். காயத்ரி இவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெருசா சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பக்கத்து வீடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி இவங்களும் ஓரளவுக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த 2025 வரைக்கும் இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை இப்போ தெளிவாக பார்க்கலாம். சரியா 2005 தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமம். அது உண்மையை சொல்ல போனா அந்த கிராமத்தோட பேரை காயத்ரி இவங்களும் சொல்லலை. ஸோ அதனால கிராமம் அப்படின்னே வச்சுப்போம். அண்ட் 2005 நிலவரப்படி காயத்ரி இவங்களும் 12th படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் காயத்ரி இவங்க வீட்டுக்கு பக்கத்திலே சொல்ல போனா இவங்க காம்பவுண்டுக்கு பக்கத்து காம்பவுண்ட்ல ஒரு வீடு ரொம்ப வருஷமா ஆல்மோஸ்ட் அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீடு கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் காலியா இருந்திருக்கு. ஆட்கள் யாருமே வந்து போறதும் கிடையாது, பூட்டினபடியாகவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வெளிநாட்டுல குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாங்க. அந்த பக்கத்து வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டோட ஒரு ஸ்பேர் கீ, ஒரு டூப்ளிகேட் கீ வந்து காயத்ரி இவங்க அப்பா கிட்டயும் இருக்கு. ஏன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் காயத்ரி இவங்க அப்பாவும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. இப்ப பக்கத்து வீட்டு நண்பர் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாரு. இன்கேஸ் அந்த காலி வீட்டுக்கு யாராச்சும் வாடகைக்குன்னு வந்தாங்கன்னா இவங்க தான் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அந்த வீட்டுல கடந்த 10 வருஷமா பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆட்களும், அதாவது எந்த விதமான குடும்பமும் வீட்டு வாடகைக்கு அப்படின்னு வரதும் கிடையாது. அப்படி வீடு வாடகைக்குன்னு வருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் வீட்டோட ரெண்ட் மற்ற எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது சும்மா அக்கம் பக்கத்துல இந்த ஏரியா பத்தி விசாரிப்பாங்க பாத்தீங்களா, அப்படி அந்த வீட்டை பத்தி ஒரு சில பேரும் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது நிறைய பேர் அந்த வீட்டோட பின்னணி என்ன அப்படின்னு மொத்த விவரத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிக்காம கொல்லிக்காம அந்த வீடு பார்க்க வந்த எல்லாருமே தலை தெறிக்க அந்த ஏரியா விட்டே ஓடிடுவாங்க. இந்த வீடும் வேணாம், ஏன் இந்த ஏரியாவும் வேண்டாம், நம்ம வேற எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு பார்க்க வரவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டும் ஓடிடுவாங்க. அப்படி வரவங்க எல்லாருமே தலை தெறிக்க ஓடுற அளவுக்கு அப்படி அந்த வீட்டில் என்னதான்ப்பா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயத்ரி இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது காயத்ரி இவங்க அப்பாவோட அந்த பக்கத்து வீட்டு நண்பர் அவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்துட்டு குடும்பத்தோட அங்கேயும் போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் அங்கே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை வாடகை விட சொல்லி காயத்ரி அவங்க அப்பாகிட்டையும் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் வெளிநாடு போன ஒரு சில மாசத்திலே பார்த்தீங்கன்னா அந்த காலியா இருக்கிற வீட்டுக்கு ஒரு குடும்பமும் வாடகைக்கு வராங்க. அது வந்து ஒரு சில மாசங்கள் சொல்ல போனா ஒரு வருஷம்
வருஷம் வரைக்கும் அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பக்கத்து வீட்டில் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் எந்த விதமான பேய் நடமாட்டமோ எதுவுமே கிடையாது. ரொம்பவே சாதாரண ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவங்களும் ஒரு வருஷம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா ஒரு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த குடும்பம் 1990 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கடன் பிரச்சனையில மாட்டி அந்த கடன்ல இருந்து மீள முடியாமல் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த கடனை அடைக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த விஷத்தை குடிச்சிட்டு அந்த குடும்பமே அந்த வீட்டுக்குள்ள தற்கொலையும் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க விஷம் மட்டும்தான் குடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல மொத்தமா 6 பேர் இருந்திருக்காங்க. தாத்தா, பாட்டி அண்ட் அவங்களுக்கு ஒரு பையனுக்கு மனைவி அண்ட் இவங்களுக்கு 2 குழந்தைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 6 பேரும் இருந்திருக்காங்க. இதுல தாத்தா, பாட்டி அண்ட் 2 குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டாங்க சாப்பாட்டுல. அண்ட் கணவன் மனைவி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்காரணத்து கொண்டும் விஷம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நாம பிழைக்க கூடாது அப்படின்னு தாத்தா, பாட்டி, குழந்தை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான விஷயத்தையும் கொடுத்துட்டு அண்ட் அம்மா அப்பா இவங்களும் சாதாரணமா விஷம் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிட்டு கூட இருக்கிற குழந்தை அண்ட் வயசானவங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே அப்படி பிடிச்ச மாதிரி அந்த குடும்பமே எரிஞ்ச நிலைமையில அந்த குடும்பமே அந்த வீட்டுக்குள்ள பலியாயிருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் அந்த நடுராத்திரி அந்த வீட்டை சுத்தி இருக்கிற வேற யாருக்குமே பெருசா தெரியல. ஆனா விடியும் போதுதான் அந்த வீட்டுக்குள்ள எரிஞ்ச ஸ்மெல் அந்த வீட்டை விட்டு வெளியிலயும் பரவும் ஆரம்பிச்சிருக்கு. அதிகாலையில முழிச்சவங்க எல்லாருமே என்ன இது ஒரு மாதிரி நாத்தடிக்குது அப்படின்னு சுத்தி பார்த்திருக்காங்க. அப்போ காயத்ரி இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி புகை வரதை பார்த்து காயத்ரி இவங்க குடும்பத்தாரும் சரி மற்ற எல்லாருமே அறக்க பறக்க அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிருக்காங்க. கதவு உள்பக்கமா தாழ்பால் போட்டிருக்கு. அண்ட் அவங்க பேரை சொல்லியும் கூப்பிடுறாங்க. யாருமே மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கல. ஐயோ இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பயந்த மற்ற குடும்பத்தினர்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தீ பிடிச்சி எரிஞ்ச நிலைமையில இறந்தும் போயிருக்காங்க. உடனே போலீஸும் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ்லாம் வச்சு அந்த இறந்து போன சடலத்தை ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போய் அங்க அந்த போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது இவங்க விஷமும் குடிச்சிருக்காங்க, தீ குளிச்சும் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காயத்ரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பதறியும் போறாங்க. ஏன்னா அன்னைக்கு காலையில வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சகஜமாக தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நைட் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சுத்தமாக ஐடியாவும் இல்லை. இதுல இருந்து ஒரு சில நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இந்த குடும்பம் கடனால இறந்து போயிருக்கு அப்படின்னு. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு பக்கம் மோஸ்டா ஆட்கள் அப்படின்னு யாருமே வந்து போறதும் இல்லை. அதாவது அந்த வீட்டு வாசல்ல திண்ணை அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா, உட்காந்து கதை பேசுவாங்கல்ல கிராமத்துல, அந்த மாதிரி திண்ணையும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த திண்ணையில யாருமே வரதும் இல்லை, யாருமே உட்காந்து எந்த ஒரு விஷயமும் பகிர்ந்துக்கிறதும் இல்லை. இப்படி அந்த குடும்பம் இறந்து போய் நாட்களும் போய்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் காயத்ரி இவங்க அப்பாவும் அந்த வீட்டை நல்லா கிளீன் பண்ணி நல்லா சுண்ணாம்புலாம் அடிச்சு அந்த வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கான அறிகுறியே இல்லாம அப்படி புத்தம் புதுசு மாதிரி மாத்திராரு. மறுபடியும் வீடு வாடகைக்கு அப்படின்னு போர்டும் போட்டுறாரு. ஆனா வீடு பார்க்க வரவங்க வந்து அந்த வீட்டை பத்தியும் விசாரிப்பாங்க, ஏரியா பத்தியும் விசாரிப்பாங்கல்ல. அப்படி விசாரிக்கும் போது நிறைய பேர் இந்த வீட்டுல ஒருத்தர் இல்ல 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்க இந்த வீட்டுல தங்கணுமான்னு கேட்கும்போது யார் தங்குவா? எப்படியா நாட்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப காயத்ரி இவங்களுக்கு ஒரு 6 இருந்து 7 வயசு இருக்கும். அன்னைக்கு நைட்டு காயத்ரி இவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காயத்ரி அவங்க அம்மா பக்கத்துல தான் படுத்து தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிற அந்த நடுராத்திரியில சடனா இவங்க அம்மாவுக்கு லைட்டா முழிப்பும் வருது. அந்த முழிப்பு வரத்துக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா இந்த வீட்டு வாசல்ல, அதாவது இவங்க வீட்டு வாசல்ல இந்த சின்ன பசங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை வந்து காயத்ரி இவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிற மீனிக்கு அவங்களும் என்ன இது நடுராத்திரி வீட்டு வாசல்ல எவன் விளையாடிட்டு இருக்கான், எந்த பசங்களா இருக்கும் அப்படின்னு இவங்களும் கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. அதாவது அந்த சின்ன பசங்க நல்லா சத்தம் போட்டு விளையாடுற மாதிரி. ஸோ இதனால காயத்ரி இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா கண்ணை முடிச்சு எந்திரிக்கிறாங்க. ஆனா இவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல படுத்துட்டு இருந்த காயத்ரி 6 வயசு இருக்கிற காயத்ரி அவங்க எந்திரிச்சு உட்காந்து அவங்க வீட்டு வாசலையே அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த அவங்க அம்மாவும் ஏ பாப்பா இன்னும் தூங்கலையா, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுல இருக்கிற காயத்ரி அவங்களும் அந்த கதவை பார்த்த மாதிரி அப்படின்னு கையை நீட்டுறாங்க. என்னம்மா அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, இல்ல அந்த இடத்துல தர்ஷனும் யாமினியும் விளையாடிட்டு இருக்காங்க, என்னை கூப்பிடுறாங்க, நான் போட்டோமா அப்படின்னு சொல்லும்போது காயத்ரி இவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பேர் சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, அதாம்மா நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்களா அங்கிளோட பசங்க தர்ஷினி காயத்ரி, நான் எப்பவுமே விளையாடிட்டு இருப்பேன்ல, அந்த பசங்க வெளில விளையாடிட்டு இருக்காங்க, என்னை கூப்பிட்டாங்க, நான் போவான்னு கேட்கும்போது காயத்ரி அவங்க அம்மா ஒரு மாதிரி பயத்தோட அந்த வாசலை பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வீட்டு கதவு மூடி தான் இருக்கு. அந்த காயத்ரி
இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது, அதாவது அந்த பசங்க விளையாட கூப்பிடுறாங்க போலாமான்னு சொல்லும்போது, வெளியில அந்த பசங்க, அதாவது ஒரு பையன் பொண்ணு சின்ன பசங்க தான், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற காயத்ரி நாங்கள் இங்கே விளையாடிட்டு இருக்கோம், நீ வெளியில வா நம்ம ஒன்னா விளையாடலாம் அப்படின்னு அந்த பசங்க காயத்ரி கூப்பிடுற மாதிரி சத்தமும் கேட்க, இப்போ காயத்ரி இவங்க அம்மாவுக்கு இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. ஒருவேளை நம்ம பொண்ணு வேற ஏதாச்சும் பசங்களை பார்த்துட்டு சொல்றாலோ, இரு நம்ம வெளியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ காயத்ரி அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, பாப்பா நான் சொல்லாம நீ இந்த இடத்த விட்டு வரக்கூடாது, நீ இங்கேயே உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையாக எந்திரிக்கிறாங்க. அப்படி பொறுமையாக எந்திரிச்சு போயிட்டு இவங்க வீட்டு வாசல் இருக்கு பார்த்தீங்களா, மெயின் வாசல், அந்த வாசல் கதவு கிட்ட காதை வச்சும் கேட்குறாங்க. அப்படி காதை வச்சு கேட்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியில 2 சின்ன பசங்க விளையாடிட்டும் இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு காயத்ரி வெளியில வா, என் கூட விளையாடு, வெளியில வா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ரொம்பவே சாந்தமா கேட்டுட்டு இருந்த அந்த குழந்தையோட குரல்கள் இப்போ ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் மாற ஆரம்பிக்குது. இப்போ ரொம்பவே பயந்துருக்கிற காயத்ரி இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வெளியில் மேபி வேற பசங்களாக கூட இருக்கலாம், நம்ம கதவை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கதவை அப்படி மேலேருந்து சத்தமே இல்லாமல் அந்த தாழ்பாலோட அந்த இதுவை அப்படி கீழே இறக்கிட்டு பொறுமையாக கதவை திறக்கிறாங்க. அப்படி ஃபுல்லாலாம் கதவை திறக்கல, ஜஸ்ட் லைட்டாக அப்படி எட்டி பார்ப்பாங்கள்ல, அந்த அளவுக்கு தான் அந்த கதவை திறந்து அப்படி எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் 2 சின்ன பசங்க விளையாடிட்டும் இருக்காங்க. அவனோட வயசு காயத்ரி இவங்க வயசு தான், அதாவது 6லேருந்து 7க்குள்ள தான் இருக்கும். அப்படி விளையாடி இருக்கிற அந்த பசங்களை நல்லா உத்து பார்க்கும்போது தான் காயத்ரி இவங்க அம்மாவுக்கும் தெரியுது, அந்த பசங்க வேற யாருமே கிடையாது, இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் விஷம் குடிச்சிட்டு தீக்குளிச்சு இறந்து போனாங்களே அவங்க குழந்தைங்களோட அந்த இறந்து போன 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்க தான் இப்போ காயத்ரி இவங்க வீட்டு வாசல்ல விளையாடிட்டும் இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கிற அந்த பசங்களை அம்மா இவங்களும் பார்க்கும்போது திடீர்னு அதில் அந்த யாமினின்னு இருக்கிற அந்த சின்ன பொண்ணு திடீர்னு காயத்ரி இவங்க அம்மாவை பார்த்து, ஆண்டி உங்கள் பொண்ணை வெளில அனுப்புங்க, நாங்கள் விளையாடணும் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்ல, பயத்தில் காயத்ரி இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சடால் கதவை சாத்திட்டு தாழ்பால்லாம் போட்டுட்டு அவங்க குழந்தைகிட்ட ஓடியும் வராங்க. அந்த ஓடி வந்து காயத்ரி அவங்கள பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் நடுராத்திரி காயத்ரி அவங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அர்த்த ராத்திரியில் தெரிஞ்சவங்களே வந்து உன்னை கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, நான் அப்பா தாத்தா பாட்டி நம்ம வீட்டு ஆளுங்க யாராச்சும் கூப்பிட்டா மட்டும்தான் நீ போகணும், அதை தவிர்த்து வேற யாராச்சும் நீ கூப்பிட்டாங்கன்னா போகவே கூடாது அப்படின்னு காயத்ரி அவங்களுக்கு அறிவுரையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட காயத்ரி இவங்களும், ஏமா என்னம்மா ஆச்சு, வெளியில தான் பசங்க விளையாட்டு இருக்காங்களே, நம்ம பக்கத்து வீட்டு ஆளுங்க தானே, நான் போய் விளையாடவா அப்படின்னு கேட்க, இல்லை அர்த்தராத்திரி ஆயிடுச்சு, இப்பெல்லாம் நீ வெளில போகக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தோட காயத்ரி அவங்க அம்மா காயத்ரி அவங்கள வெளில போகக்கூடாதுன்னு சொல்ல, இதை புரிஞ்சுக்கிட்ட காயத்ரி இவங்களும், சரிம்மா நான் போல, நாளைக்கு காலைல போய் விளையாட்டா அப்படின்னு அவங்களும், குழந்தைக்கு என்ன தெரியும், வெளியில விட்டா போய் ஜாலியாக விளையாட தான் தெரியும். ஸோ அதனால காயத்ரி அவங்களும் குழந்தையா இருக்கும்போதும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவும் இல்லை நான் அனுப்புனா மட்டும்தான் நீ போகணும், நீ விளையாடும் போது கூட நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அவங்கள தூங்கவும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் காயத்ரி இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் காயத்ரி அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக தூக்கமும் வரல. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த பசங்க விளையாடிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுட்டும் இருக்கு. சாதாரணமாக பக்கத்து வீட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அட சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தூங்கிடலாம். பட் இறந்த பசங்க வீட்டு வாசலில் விளையாடுறாங்க, அந்த சத்தத்தை கேட்கும் போது தூக்கத்தில் இருக்கிறவங்க முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி தூங்குவாங்க? இப்படி தூங்க முடியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் படுத்துருக்கிற காயத்ரி அவங்க அப்பா, அட யாருமா அது வீட்டு வாசலில் விளையாடிட்டு இருக்கா, ஏமா சொல்லி அந்த பசங்களை அப்படி போய் விளையாட சொல்ல, நடுராத்திரி அதுவுமே விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு அவரும் தூக்கத்தில் சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டும் இருக்காங்க. இங்கே காயத்ரி இவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு வார்த்தை, அதாவது அந்த பசங்களை வேற எங்கன்னா போய் விளையாடு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் காயத்ரி அவங்க அப்பாவும் சடனாக அறக்க பறக்க எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்காந்து டைமையும் பார்க்குறாரு. அப்போ டைம் சரியா 1:20 அப்படின்னு காயத்ரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கேட்பீங்க, எப்பா காயத்ரிக்கு 6 வயசு தானே, எப்படி அந்த டைம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே எதிர்காலத்தில், அதாவது காயத்ரி இவங்க பெருசானதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அப்படி யாரெல்லாம் அந்த ஒரு விஷயத்த பார்த்தாங்களும் எல்லாருமே காயத்ரி இவங்க கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் ஆரம்பிச்சது, இந்தந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. அதை வச்சு தான் காயத்ரி நமக்கும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ சரியா மணி 1:20 ஆகுது. அப்போ காயத்ரி அவங்க அப்பாவும் வீட்டு வாசலையும் பார்க்குறாரு, காயத்ரி அவங்க அம்மாவையும் பார்க்குறாரு. சரி நீ ஏன் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கணவர் காயத்ரி அவங்க அம்மாவை கேட்க, இல்லைங்க ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல, அதனால தான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை
எனக்கு என்னவோ ஏதோ தப்பா படுது. அந்த வீட்டு வாசல்ல ஏதோ பசங்க விளையாடுற சத்தமும் கேட்குது. இது வரைக்கும் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த இடத்துல தான். இது வரைக்கும் இந்த மாதிரி வீட்டு வாசல்ல இந்த நடுராத்திரியில் எந்த பசங்களும் விளையாடி நான் பார்த்ததும் இல்லை. இப்போ விளையாடுற சத்தமும் கேட்குது. என்ன நடக்குது, ஏதாச்சும் தப்பா நடக்குது அப்படின்னு காயத்ரி அவங்க அப்பா எதை உணர்ந்தாரு அப்படின்னு தெரியல. ஆனா காயத்ரி அவங்க அம்மாகிட்டையும் கேட்க, அப்ப காயத்ரி அவங்க அம்மா உடம்பு ஒரு மாதிரி நடுங்கவும் ஆரம்பிக்குது. அவங்க முகம்லாம் வேர்த்திருக்கிறத அவரும் பார்த்து ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு உணர்றாரு. அப்ப கணவர் அவரும் ஒரு சில விஷயத்த கேட்கிறாரு. காயத்ரி வெளியே என் கூட வந்து விளையாடு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இவருக்கும் கேட்க, ஏய் இது நம்ம பக்கத்து வீட்டு பசங்களான தர்ஷன் யாமினியோட குரல் தானே, அவங்க வெளில விளையாடுற சத்தமும் கேட்குது. ஆனால் அவங்க இறந்து போய் தான் பல மாதம் ஆகுது, என்ன வெளியில் விளையாட்டு இருக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு இவரும் பயத்தோட எந்திரிச்சு போறாரு. பட் காயத்ரி இவங்க அம்மாவும் எங்க போவாதீங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கணவர் இவரும் கேட்காம அமைதியாரு, நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பொறுமையாக நடந்து வந்து அந்த கதவை திறந்து பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி காயத்ரி அவங்க அம்மா கதவை பொறுமையாக திறந்து லைட்டாக தானே எட்டி பார்த்துருப்பாங்க. ஆனால் காயத்ரி இவங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா கதவோட அந்த தாழ்பெல்லாம் திறந்து 2 கதவையும் திறந்துட்டு வெளியில யார் இருக்கா அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த 2 பசங்க வெளியிலயும் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இது மட்டும்தான் அவர் பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு பெண்ணுடைய உருவமும் நின்றுட்டும் இருக்கும். ஆனால் அந்த பெண்ணுடைய உருவமும் காயத்ரி இவங்க அப்பாவை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டும் இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த உருவம், அந்த பெண்ணுடைய உருவம் எக்ஸாக்டா எங்க நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் அந்த குடும்பம் எரிஞ்சு போச்சுல, அந்த வீட்டோட வாசல்ல தான் அந்த பெண்ணுடைய உருவமும் நிற்குது. அந்த பெண்ணுடைய உருவ அமைப்பை பார்க்கும்போது அந்த வீட்டில் இறந்து போன அந்த குடும்ப தலைவி, அதாவது இப்போ வீட்டு வாசல்ல 2 சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மா தான் இப்போ அந்த இடத்துல பேயா நிற்கிறாங்க அப்படின்னு காயத்ரி இவங்க அப்பாவுக்கும் தெளிவாக தெரியுது. இதை உணர்ந்ததுக்கு அப்புறம் காயத்ரி இவங்க அப்பாவுக்கும் கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. அப்படி நடுங்கும்போது வெளியில இருக்கிற அந்த 2 பசங்களும் தர்ஷன் யாமினி இவங்க 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில், மாமா காயத்ரி வெளில அனுப்புங்க, நாங்கள் விளையாடணும், வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்ல இவருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி இந்த பசங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல அந்த பெண்ணுடைய உருவம் நிற்குதுல, அதாவது பேயா இருக்கிற அந்த அம்மா, அவங்களும் திடீர்னு ஒரு கோரமான குரல்ல, அதான் பசங்க சொல்றாங்கல்ல உன் பொண்ணை வெளியில அனுப்பு, என் பசங்க கூட விளையாட விடு அப்படின்னு அந்த பெண்ணும் கோரமான ஒரு குரல்ல இவரை பயமுறுத்தும் போது இவருக்கும் அப்படியே கை கால்லாம் பயங்கரமா நடுங்குது, வேர்க்கவும் ஆரம்பிக்குது. இவரும் அவங்க மனைவி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி கதவை மூடி தாழ்பெல்லாம் போட்டுட்டு அவங்க மனைவி பக்கத்துல பயத்தோட வந்து உட்கார்றாரு. அப்படியே உட்காந்த கணவர் அவங்க மனைவி கிட்டேயும் கேட்குறாரு, என்ன நடக்குதுங்க, இந்த ஒரு விஷயத்த நீ முன்கூட்டியே பார்த்துட்டியா, இதனால தான் நீ பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க காயத்ரி அவங்க அம்மாவும், எங்க நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணுக்கு இந்த குரலும் கேட்டிருக்குங்க, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவள் எந்திரிச்சு அந்த வீட்டு வாசல்லே ஒரு மாதிரி பார்த்துருந்துருக்கா, எனக்கு என்னவோ பயமா இருக்கு அப்படின்னு அவங்களும் நடந்த விஷயத்த சொல்லும்போது கணவர் இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா காயத்ரி அவங்க குடும்பத்தில் இந்த பேய் பிசாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க பெருசா பார்த்ததும் இல்லை, அதனால அவங்க பாதிக்கப்பட்டதும் கிடையாது. ஆனா வாழ்க்கையில முறையா பார்க்கும்போது அவங்களுக்கும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் இல்லை. இப்படி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கணவன் மனைவி இவங்க 2 பேருமே தூங்காமல் முடிச்சுட்டும் இருக்காங்க. ஏன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் விளையாடிட்டு இருக்கிற அந்த 2 குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கிற அந்த ஒரு சத்தம் இவங்களை தூங்க விடலை. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடியும் போது தான் இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு தூங்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் தூங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்திரிச்சு அன்னைக்கு தேவையான அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இதுலேயும் காலையில் எந்திரிச்ச உடனே காயத்ரி இவங்க அம்மா வீடு பெருக்கி கோலம் போடலாம் அப்படின்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அந்த வீட்டு வாசல்ல நேற்று நைட்டு அந்த சின்ன பசங்க விளையாடிட்டு போறதுக்கான அந்த தடயங்களும் அப்படி இருக்கு. ஏன்னா அந்த 2 பசங்களும் ஏதோ இந்த கல் அடுக்கி இந்த 7 ஸ்டோன் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா கேமு, அந்த மாதிரி ஏதோ விளையாடிட்டு இருந்த மாதிரி தான் சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டா அந்த கேமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. பட் இந்த கல்லுங்கள்லாம் வச்சு ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி விட்டு போன அந்த கற்கள்லாம் அந்த வீட்டு வாசல்ல அப்படி இருந்திருக்கு. ஸோ இதுலேயே இவங்களுக்கும் கிளியரா தெரியுது, நைட்டு பார்த்தது கனவும் கிடையாது, உண்மையிலே நடந்திருக்கு. நான் மட்டும் பார்க்கல, என் கணவரும் பார்த்துருக்காரு, குழந்தையும் இந்த ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கா கேட்டிருக்கா அப்படின்னு.
அது இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடுத்த நாள் நிறைய நாட்கள், சொல்லப்போனால் மாதங்கள் வரைக்கும் அந்த ஒரு விஷயம் கண்டினியூவாக நடக்குது. அதாவது இவங்க வீட்டு வாசலில் அந்த 2 பசங்க விளையாடிட்டும் இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கிற காயத்ரி இவங்களை நடுராத்திரி மட்டும்தான் எழுப்பியும் இருக்காங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா காயத்ரி இவங்க வீட்டில் இருக்கிற யாருமே, அதாவது ஒரு லெவலுக்கு அப்புறம் தாத்தா பாட்டி அப்பப்போ வந்துட்டு போகிற மாமாவாக இருக்கட்டும் சித்தப்பாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த கண் கூட பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இதுல இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு கூட அந்த சமயம் அவங்களுக்கு ஐடியாவும் கிடையாது. அண்ட் இந்த வீட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் பார்த்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போகும்போது கூட, என்ன இது காயத்ரி இவங்க வீட்டு வாசலில் சின்ன பசங்க விளையாட்டுருக்காங்க, ஒருவேளை காயத்ரி தான் விளையாடிட்டு இருக்காளோ, நடுராத்திரி அர்த்தராத்திரி ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் என்ன விளையாட்டு, சரி போய் கேட்போம் அப்படின்னு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பேர் நடுராத்திரி வேலையை முடிச்சுட்டு வராங்களே, இங்கே இருக்கிற இந்த பசங்க விளையாடுறத பார்த்து கிட்ட வந்து பேசலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற அந்த 2 பசங்களும் திடீர்னு அந்த வேலையை முடிச்சுட்டு வர அந்த நபரை அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த நபருக்கே தெரிஞ்சது இங்கே இருக்கிறது உண்மையிலே சாதாரண பசங்க கிடையாது, இது பேய்ங்க. ஆனால் இந்த பொண்ணு காயத்ரி கிடையாது, இந்த பொண்ணும் அந்த பையனும் காயத்ரி வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்களே அந்த தர்ஷனா யாமினியா, இவங்க 2 பேர் தானே. அவங்க இறந்து போய் வருஷம் ஆக போதே. அப்போது இத்தனை நாள் இந்த 2 பேரோட ஆன்மா இந்த வீட்டு வாசலில் தான் விளையாட்டு இருக்கு அப்படின்னு அவங்கள ஒரு சில பேர் அலறி அடிச்சுட்டு இந்த தெரு வராமல் சுற்றிட்டு வேறு தெரு வழியாக வேலையை முடிச்சுட்டு போகிறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும் வேறு தெரு வழியாக தான் போவாங்க. ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பேய் வீட்டால் பகல் நேரத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை உணர்ந்த காயத்ரி இவங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாமல் இந்த ஒரு வீட்டை யாருக்காச்சும் வாடகை வீட்டை தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அதை அந்த வாடகை விடுறதுல மும்முரமாக இருந்துட்டு இருக்காரு. ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வரவங்க அந்த ஏரியா பற்றி அந்த வீட்டை பற்றி விசாரிச்சதுக்கப்புறம் அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வயசானவர் வீடு பார்க்கறதுக்காகவும் வராரு. வந்த அவரும் இந்த வீட்டையும் பார்க்குறாரு. வீட்டும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அந்த வாடகை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பற்றியும் அந்த ஏரியாவை பற்றியும் நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்காரு. இவங்களும் அந்த வீட்டுக்கு ஆக்சுவல் வாடகை என்னவும் அதையும் சொல்ல அந்த பெரியவரும், என்னங்க பேய் வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ வாடகை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போதும் காயத்ரி அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, எல்லாமே நான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், எனக்கு வாடகை மட்டும் குறைச்சி கொடுங்க, இந்த வீட்டில் நானே தங்குறேன் அப்படின்னு அந்த பெரியவரும் சொல்ல, இது காயத்ரி இவங்க அப்பாவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் படுது. ஏன்னா தெரியாத ஒரு குடும்பத்துக்கு ஏமாற்றி விடுறதை விட தெரிஞ்ச ஒருத்தருக்கு அவரே தானே ரிஸ்க் எடுக்கிறாரு, வாடகை வேணா கம்மி பண்ணி கொடுக்கலாம், அண்ட் ஆளே வராத வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது அந்த வீட்டோட ஓனர் கிட்ட பேசி ஒரு வாடகை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பெரியவருக்கும் அந்த வீட்டை வாடகைக்கும் விட்டுறாங்க. விட்டா அடுத்த 2-3 நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த பெரியவர் குடி வராரு. குடி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த வீட்டில் அடுக்கி வச்சு அந்த வீடு பார்க்கறதுக்கு அப்படியே கோவில் மாதிரி, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல உங்க வீடு பார்க்கறதுக்கு கோவில் மாதிரி இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி அந்த பெரியவர் அந்த வீட்டு வாசல்ல விளக்கா இருக்கட்டும் அல்லது சாம்பிராணி புகையா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி இப்போ அந்த வீட்டை தாண்டி போறவங்க கூட தைரியமா தாண்டி போற அளவுக்கு அந்த பெரியவரும் அந்த வீட்டை நல்லபடியா வச்சிருக்காரு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னா இங்க இருந்துதான் அடுத்தடுத்த பிரச்சனையே உருவாகுது. ஏன்னா எல்லாருமே இந்த பெரியவர் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டோட வெளி தோற்றத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, இத்தனை நாள் பாழடைஞ்சு பேய் வீடு மாதிரி இருந்தது, இப்பதான் இந்த வீட்டுக்கு உண்டான அழகு இருக்கு அப்படின்னு அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே, சொல்ல போனா காயத்ரி இவங்க அம்மாவா இருக்கட்டும் இவங்க அப்பாவா இருக்கட்டும் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதா காயத்ரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படியே நாட்களும் போயிட்டு இருக்கு. அண்ட் நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 சின்ன பசங்க வீட்டு வாசலில் விளையாடி இருப்பாங்களே, அந்த ஒரு விஷயமும் நடக்காம இருக்க இதை உணர்ந்த காயத்ரி இவங்க குடும்பத்தினரும், அப்பாடா இந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாசலில் இந்த மாதிரி பேய்கெல்லாம் விளையாடாது அப்படின்னு காயத்ரி இவங்க அம்மா அப்பா எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே 3 மாதமும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த 3வது மாதம் முடிஞ்சு 4வது மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிற காயத்ரி அவங்க அப்பாவுக்கு ஒரு விதமான குரலும் கேட்கவும் ஆரம்பிக்குது. அந்த குரல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரியும், அண்டு ஒருத்தர் ஒரு மந்திரத்தை சொன்னால் அது கூட இருக்கிற ஒரு 4-5 பேர் உச்சரிச்சா ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சத்தத்தை காயத்ரி அவங்க அப்பாவும் உணர்றாரு. என்ன இது, இதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல இந்த பசங்க விளையாடுற சத்தம் தான் கேட்கும், இப்போ என்ன ஏதோ மந்திரம் போடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு இவரும் எந்திரிக்கிறாரு. ஒரு விதமான பயத்தோட்டம் அந்த கதவை திறந்தும் பார்க்குறாரு. பார்த்தா
வீட்டு வாசல்ல எதுவுமே இல்லை, காலியாக தான் இருக்கு. என்னடா இதுக்கு முன்னாடி இந்த வாண்டுங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட இதுவும் தொல்லை தாங்காம தான் இருந்தது, இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் இப்போ மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் அப்படி சுற்றி பார்க்கும்போது இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அந்த பெரியவர் இருக்கார்ல, அந்த வீட்டில் இருந்து தான் அந்த சத்தமும் கேட்க அண்ட் இவரும் இவங்க வீட்டை விட்டு அப்படி வெளியில் வராரு. வெளியில் வந்து அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டோட லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இந்த நெருப்பு எரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த நெருப்பு இந்த ஹோமம் இந்த அக்னிகுண்டத்திலிருந்து எரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நெருப்பும் எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த காயத்ரி இவங்க அப்பாவுக்கும் இந்த பெரியவர் இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கே தெரியாம அந்த வீட்டோட பின்பக்கம் ஒரு ஜன்னலும் இருக்கு, அது வழியா பார்த்தா இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவரும் சத்தமே இல்லாம அந்த வீட்டோட பின்பக்கமும் போறாரு. இவரோட நல்ல நேரம் அந்த ஜன்னல் திறந்து தான் இருக்கு. அப்படி இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த பெரியவரும் உட்காந்துட்டு இருக்காரு, நடுவில் அக்னிகுண்டமும் இருக்கு, இந்த சைடில் ஒரு 4-5 பேரும் இருக்காங்க. எல்லாருமே இவரை பார்த்த மாதிரி உட்காந்துட்டும் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அந்த பெரியவர் அந்த நெருப்பில் ஏதேதோ பொருளை போட்டு அந்த மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிக்கிறாங்க. இந்த மந்திர வார்த்தை தான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் உச்சரிச்சிட்டும் இருக்காங்க. என்ன இந்த பெரியவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒருவேளை வீட்டுக்குள்ள ஏதாச்சும் கணபதி ஹோமம் மாதிரி பண்றாங்களோ? கணபதி ஹோமம் பண்றதா இருந்தா சம்பந்தப்பட்ட வீட்டில் தானே பண்ணணும். அண்ட் இந்த வீட்டில் பண்றதா இருந்தா ஏதாச்சும் ஒரு ஐயர் தானே இங்கே வந்து மந்திரம் சொல்ல வேண்டியிருக்கும். சம்பந்தமே இல்லாம இந்த பெரியவர் சொல்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் அந்த அக்னிகுண்டத்துக்கு அந்த பக்கம் இருந்து, அதாவது இந்த சைட்ல இருந்து தான் காயத்ரி இவங்க அப்பா பார்க்குறாரு. அக்னிகுண்டத்துக்கு இந்த பக்கம் அப்படி மறைவுல இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறாரு. பார்த்தா இந்த பில்லி சூனியம் வைக்கிற பொம்மை. இதை பார்த்த காயத்ரி இவங்க அப்பாவுக்கும் பயங்கரமாக கை கால்லாம் நடுங்கும் ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த 80, 90, 2000ஆவது காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக நிறைய இடத்துல பேசப்பட்டுட்டு இருந்தது, நிறைய இடத்துல செஞ்சுட்டு வந்திருக்காங்க. காயத்ரி இவங்க அப்போ டேய் யாரா இந்த ஆளு, இத்தனை நாள் ஒழுங்காக தான்டா இருந்தான், திடீர்னு என்ன கையில் எது இந்த பில்லி சூனியம் பொம்மைலாம் வைக்கிற மாதிரி சூனியம் வைக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவரும் அப்படியே பதறியும் போறாரு. அப்படியே சைலண்டாக அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வீட்டில் இந்த ஒரு வார்த்தையை பற்றி மூச்சு கடவுடல. ஆனால் இவருக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா அந்த பெரியவர் என்னென்னா பண்ணிட்டு போட்டோம், இப்போ அந்த ஆவிகளோட நடமாட்டோம் நம்ம வீட்டை சுற்றி இல்லை, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு இவரும் அமைதியாக தான் இருக்காரு. இப்படி அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டோட கதவை விடிய காலையில யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்க. இந்த தட்டுற சத்தத்தை கேட்டு காயத்ரி இவங்க அப்பா தான் எந்திரிச்சு போயிட்டு கதவையும் திறக்காரு. கதவை திறந்தா வீட்டு வாசல்ல அந்த பக்கத்து வீட்டு பெரியவர் தான் நிக்கிறாரு. முகம் ஃபுல்லா அந்த அளவுக்கு கோவமும் இருக்கும். கோவத்தோட காயத்ரி இவங்க அப்பாவையும் பார்த்துட்டும் இருக்காரு. அப்பவே காயத்ரி இவங்க அப்பாவுக்கும் கிளியரா புரிஞ்சிச்சு, ஐயோ இந்த பெரியவர் நம்மளை பார்த்துட்டாரு போல இருக்கே அப்படின்னு, ஒருவேளை நம்மளை எதனா பண்ணிடுவார் அப்படின்னு இவரும் கதவை வேகமா மூடுறதுக்குள்ள அந்த பெரியவரும் கதவை தடுத்துடுறாரு. அப்படி தடுத்தது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் கோவம் மூஞ்சி வச்சுட்டு இருந்தா அந்த பெரியவரும் அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையை சிரிச்சு, அது ஒன்றும் இல்லப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அப்படியே வெளியிலையும் கூட்டு போறாரு. வெளியில கூட்டு போயிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாரு. நடுராத்திரி நீ ஜன்னல் பக்கம் ஒளிஞ்சிருந்து நான் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு நானும் பார்த்தேன். அந்த சமீப காலத்துல உன் வீட்டை சுத்தி இருக்கிற இந்த ஆன்மாக்கள் நடமாட்டம் இல்லாம இருந்திருக்குமே, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த காரணமே நான் தான். இப்போ உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரே காரணம் தான், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வயசானவன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ஆனால் நான் வீட்டுக்குள்ளே பண்ணுற விஷயத்த வந்து நீ எக்காரணத்து கொண்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருக்காச்சும் நீ சொன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் வீட்டை சுற்றிட்டு இருந்ததில் அந்த ஆன்மாக்கள் அதை நான் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் திறந்து விட்டுருவேன். திறந்து விட்டேன்னா கண்டிப்பாக மறுபடியும் உன் வீட்டு வாசலில் என்ன நடந்ததும் அதுதான் திரும்பவும் நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா நான் இந்த சைடில் பண்ணுற விஷயத்த நீயும் கண்டுக்காமல் இருக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீலும் போட்டுக்கிறாங்க. அப்படி டீல் போட்டதுக்கு அப்புறம் காயத்ரி அவங்க அப்பாவும் சரி தாத்தா அந்த ஆன்மாக்கள் இந்த பக்கத்து வீட்டில் இறந்து போனாங்களே அவங்கள என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லாததுப்பா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, அது வெளியில இருந்ததான் உங்களுக்கு தான் தொல்லை. சொல்ல போனா அந்த 2 ஆன்மாக்கள் இருக்குல்ல அதுக்கு உன் பொண்ணு காயத்ரியை ரொம்பவே பிடிக்கும். இன்கேஸ் நீ என்னை பத்தி ஏதாச்சும் வெளியில சொல்லி நானும் அந்த ஆன்மாவை வெளியில விட்டேன்னு வையேன், கண்டிப்பா அந்த 2 குழந்தை ஆன்மாவும் உன் குழந்தைய சும்மாவே விடாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு நடக்கணும்னா நீ வெளியில தாராளமா சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே காயத்ரி இவங்க அப்பாவை மிரட்டியிருக்காரு.
ஸோ இதெல்லாம் உணர்ந்த காயத்ரி இவங்க அப்பாவும் இல்லை பெரியவரே, இதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட இவரும் ரெக்வஸ்ட்டாக சொன்னதுக்கப்புறம் அந்த பெரியவரும் இல்லைப்பா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரோட வேலையும் பார்க்க போயிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த பெரியவரும் காயத்ரி இவங்க குடும்பத்து கூட ஓரளவுக்கு நெருக்கமாகவும் நெருங்க ஆரம்பிக்கிறது. சொல்லப்போனால் பக்கத்து வீட்டு ஆளுங்க நம்ம கூட க்ளோஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு உறவு முறை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த பெரியவரும் இவங்க வீட்டுக்கு வரதா இருக்கட்டும், இவங்ககிட்ட நல்லா பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ண அப்பதான் காயத்ரி அவங்க அம்மாவுக்கு இந்த பெரியவர் இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்ப்பாரு, பேசாம அவர்கிட்ட நம்ம காயத்ரியோட ஜாதகத்தை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு காயத்ரியோட ஜாதகத்தை அந்த பெரியவர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தா அந்த பெரியவர் அப்படி பூரிச்சு போயிருக்காரு. என்னம்மா இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம், இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்துல உன் பொண்ணு பிறந்திருக்காளா, உன் பொண்ணு ஓஹோன்னு வருவான், நல்ல நிலைமைக்கு வருவா அப்படின்னு நிறைய பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. அது கூடவே ஒரு இக்கு வச்சு பேசுற மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாரு. அது என்னன்னா, என்கிட்ட காட்டின மாதிரி இதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை எக்காரணத்தை கொண்டும் வேற யாருக்கிட்டையும் காட்டாதமா, ஏன்னா இந்த ஜாதகத்தோட சிறப்பம்சங்கள் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த மாந்திரிகம் செய்வனை வைக்கிறவங்களுக்கு உன் பொண்ணோட ஜாதகம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உன் பொண்ணை சும்மாவே விட மாட்டாங்க. இந்த நரபலி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா, அந்த மாதிரி உன் பொண்ணை பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு பொருத்தமான இந்த ராசி பலன் நட்சத்திரங்கள் எல்லாமே உன் பொண்ணோட ஜாதகத்துல இருக்குன்னு சொல்லும்போது காயத்ரி அவங்க அம்மா பயங்கரமா பதறியும் போறாங்க. இதுல முக்கியமான ஹைலைட் என்னன்னா, இவங்க ஜாதகம் காட்டுற இந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா காயத்ரி அவங்க அப்பா வீட்டில் இல்லை, அவரு வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பெரியவரும் அவரோட வீட்டுக்கும் போக அன்னைக்கு நைட்டு காயத்ரி அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே காயத்ரி அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவரும் பயங்கரமா காயத்ரி அவங்க அம்மாவை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. திட்டினது மட்டும் இல்லாம அந்த பெரியவர் யாரு என்ன ஏது அப்படின்னு எல்லா விஷயங்களும், அதாவது அவர் பார்த்த எல்லா ரகசியத்தையும் அவங்க மனைவி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இந்த குடும்பமே அந்த பெரியவரை பார்க்கிற பார்வை டோட்டலா மாறுது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெரியவரும் இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ஆள் தானே, அண்ட் அவருக்கும் இப்போ காயத்ரியோட ஜாதகம் ராசி நட்சத்திரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவர் ஏன் காயத்ரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கிற இவங்களுக்கு லைட்டாக சந்தேகமும் வந்திருக்கு. ஆனால் சந்தேகம் ஒரு நாள் நிஜமாவும் மாற ஆரம்பிக்குது. அன்னைக்குன்னு பார்த்து காயத்ரி வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே காயத்ரி இவங்களும் சரி பக்கத்து தெருவில் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால குடும்பத்தோடு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு கொஞ்சம் லேட் நைட் போல தான் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதில் காயத்ரி இவங்க தான் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா பக்கத்து தெரு தானே, ஸோ அதனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சின்ன பொண்ணாக இருக்கிற காயத்ரி இவங்களும் வேகமாக வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக தான், ஒரு 10 to 20 நிமிஷம் கழிச்சு தான் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் தாத்தா பாட்டி எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு திறந்து போட்டும் இருக்கு. வீட்டுக்குள்ளே வந்த அப்பா அம்மா என்ன இந்த பொண்ணு கதவெல்லாம் திறந்து போட்டு என்ன பண்ணுறா, காயத்ரி எங்கே இருக்கு அப்படின்னு வீட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கேயுமே காயத்ரி இருக்கிறதுக்கான தடயமே இல்லை. என்ன இந்த பொண்ணு எங்கே போனா அப்படின்னு வீடு ஃபுல்லாக சுற்றியும் பார்க்குறாங்க. கொஞ்சம் டைம் போக போக இவங்களுக்கும் பயம் வருது. அண்ட் அக்கம் பக்கத்தில் வீட்டிலலாம் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. யாருமே காயத்ரி எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி நடுராத்திரி ஒன்றாயிருது. அப்போ காயத்ரி அவங்க அப்பாவுக்கு லைட்டாக சந்தேகமும் வருது. ஏன் நம்ம பொண்ணு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு காயத்ரி அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டோட பின்பக்கமும் போகிறாரு. இதுக்கு முன்னாடி அந்த பெரியவர் வீட்டில் பில்லி சூனியெல்லாம் பண்ணியிருப்பார்ல, அப்போ பின்பக்கம் போய் தானே பார்த்துருப்பாரு. அதே மாதிரி பின்பக்கமும் போய் பார்த்தா அந்த வீட்டோட மையத்தில் காயத்ரி இவங்களும் படுத்துட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் இவரும் ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த காயத்ரி அவங்க அப்பாவும் பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த கத்துனதில் அந்த தெருவில் இருக்கிற நிறைய பேர் முழிச்சு எல்லாருமே எந்திரிச்சு வெளில வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் காயத்ரி அவங்க அப்பாவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சாதாரண ஆளு கிடையாது, இவன் இந்த பில்லி சூனியை வைக்கிறவன், இவன் என் பொண்ணை ஏதோ பண்ண பார்க்குறான் அப்படின்னு அந்த ஏரியா ஆளுங்கிட்டலாம் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே கோவத்தில் கையில் கிடைச்ச பொருளோட அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ளேயும் போகிறாங்க. உள்ள போயிட்டு அந்த பெரியவரை சட்டையை பிடிச்சிட்டு வெளியிலையும் வலிச்சிட்டு வராங்க. அப்படி வெளியில வலிச்சிட்டு வந்து அவரை அடின்னு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அப்படி பயங்கரமா அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெரியவருக்கும் ரத்தம் பயங்கரமா ஊத்தவும் ஆரம்பிக்குது. சொல்ல போனா அந்த பெரியவர் மரணத்தின் விளிம்பில் இருக்காருன்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா,
உன் பொண்ணை நான் கொல்லணும்னு நினச்சிருந்தா, உன் பொண்ணை நான் பலி வாங்கணும், பலி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் எப்போவோ பண்ணியிருப்பேன். இப்போ கூட உன் பொண்ணு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன் வீட்டுக்குள்ளே எதையோ பார்த்து பயந்துருக்கான். எனக்கும் புரிஞ்சிருச்சு சின்ன பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்கா அப்படின்னு. நானும் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, இந்த பக்கத்து வீட்டில், அதாவது நான் இப்போ தங்கி இருக்கிற இந்த வீட்டில் இருந்த ஒரு ஆணுடைய ஆன்மா உன் பொண்ணை பயமுறுத்துறதுக்காக வந்திருக்கு. அந்த ஆன்மாவை நான் தான் கட்டுப்படுத்தி வச்சேன். ஆனால் என் கட்டிலிருந்து எப்படி வெளியில் வந்ததுன்னு தெரியல. அந்த ஆன்மா உன் பொண்ணை பயமுறுத்தி இருக்கு. சரி, இந்த பயத்திலேருந்து உன் பொண்ணை வெளியில் கொண்டு வரதுக்காகவும் அந்த வீட்டில் ஆளுங்கன்னு யாருமே இல்லைன்றதுக்காக தான் உன் பொண்ணை தூக்கிட்டு வந்து என் வீட்லையும் தங்க வச்சேன். கொஞ்ச நேரத்தில் அவளும் தூங்கிட்டா. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நானே சொல்லி அவளை அனுப்பலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் தப்பான முடிவு எடுத்து என் கோபத்துக்கு நீங்களும் ஆளாயிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. நான் இப்போ இறந்ததுக்கப்புறம் என் கட்டுப்பாட்டில் இந்த வீட்டில் இறந்து போன அந்த 6 ஆன்மாவும் உன் குடும்பத்தை சும்மா விடாது, உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த பெரியவர், பில்லி சூனியம் வைக்கிற அந்த பெரியவர் மூச்சை விட்டுறாரு. இப்போதான் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு, ஏன் காயத்ரி இவங்க அப்பா கூட தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு அந்த இறந்து போன அந்த பெரியவரோட சடலத்து முன்னாடி உட்காந்து பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாரு. பட் காலம் கடந்து விட்டது. ஏன்னா அந்த பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி அந்த வீட்டு வாசல்ல அந்த பசங்க விளையாடுற விஷயமா இருக்கட்டும், அண்டு விளையாண்டது மட்டும் இல்லாமல் அந்த 2 பசங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயமுறுத்துறதா இருக்கட்டும், அண்டு காயத்ரி இவங்களை கொல்ல முயற்சி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்கும், இந்த 2025 வரைக்கும் அண்டு காயத்ரி இவங்க குடும்பத்தினரும் போகாத இடம் இல்லை, நிறைய இடத்துக்கும் போயிட்டாங்க. போன எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தற்காலிகமான பரிகாரம் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இவங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு எதுவுமே கிடைக்கல. ஏன் இந்த ஆடியோவை இவங்க நைட் நமக்கும் சென்ட் பண்ணும்போது கூட இப்போவும் அந்த வெளியில் அந்த சத்தம் எனக்கு கேட்குது. ஆனால் உங்களுக்கு கேட்குதா இல்லையாலாம் எனக்கு தெரியல. இப்போ எனக்கு அந்த சத்தம் கேட்குது அப்படின்னா அவங்களும் ஒருவித பயத்தோட தான் நமக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்த பிரச்சனையிலேருந்து காயத்ரி இவங்களும் இவங்க குடும்பமும், ஏன்னா அந்த பெரியவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த குடும்பமே சின்ன பின்னமாக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு சின்ன பின்னமாக இருக்குது, அதுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு காயத்ரி அவங்களும் சொல்லலை. நானும் கிட்ட கேட்டு பார்த்தேன், இல்லை ப்ரோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அந்த அளவுக்கு என் குடும்பத்தோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய உணர்வும் புரிஞ்சுக்கணும்ல, அதனால நானும் மேலும் கேட்கல. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த இடத்துல காயத்ரி இவங்க இந்த பிரச்சனைலேருந்து மொத்தமாக வெளியில் வரத்துக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, ஏமா இந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணனா இந்த பிரச்சனைலேருந்து நீ டோட்டலாக வெளியில் வரலாம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஏதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா காயத்ரி இவங்களும் பார்த்து படித்து இந்த பிரச்சனைலேருந்து இவங்களும் வெளியில் வருவாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க போகாத கோவிலும் இல்லை, பண்ணாத அந்த பரிகாரம் மாதிரியான விஷயங்களும் இல்லை, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் எதுவுமே இவங்களுக்கு நிரந்தரமாக கை கொடுக்கல. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நிரந்தரமாக இவங்க இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வர அந்த சொல்யூஷன் என்னன்றதை டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதை தான் காயத்ரி இவங்களும் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்குதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இப்போ வரைக்கும் இவங்க லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் காயத்ரி இவங்களுக்கு கல்யாணமும் ஆகலை. ஸோ காயத்ரி இவங்க இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்து இவங்க லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்றதை டைப் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, காயத்ரி இவங்க நமக்கு ஷேர் பண்ண இந்த சம்பவத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஹாரர் ஃபீல் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள் மீது விடைபெறுவது உங்கள் நான். பாய்.